பிக் பாஸை தடை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான வேல்முருகன் அவர்கள் வந்து ரீசெண்ட் பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து அவர் என்னென்ன சொல்றாருன்னா, அதாவது தமிழருடைய கலாச்சாரம், இந்த பண்பாடு இதெல்லாம் சீர்குலைக்கும் வகையாக இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனால இதுக்கு வந்து சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து சட்டப்பேரவை தலைவர்கிட்ட வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதை வந்து தடை செய்யணும் அப்படின்ட்டு நாங்க கேட்டுக்கொண்டது வந்து 2 நாள் ஆகுது. சிஎம் கிட்டயும் கேட்டுட்டோம், தமிழ்நாடு அரசு கிட்டயும் கேட்டுட்டோம். ஸோ ஒருவேளை இதுல வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நிறைய தாய்மார்கள் இருப்பாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து கூட்டு போயிட்டு அந்த பிக் பாஸ் அரங்கத்திலையும் சரி, அதுக்கப்புறம் அந்த ஷோவை நடத்திட்டு இருக்கக்கூடிய சேனலோடைய அந்த ஆஃபீஸுக்கு வெளியிலும் சரி போராட்டங்கள் என்பது நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி வேல்முருகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டமாக இருக்கும் வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் வந்து இந்த பிக் பாஸ்க்கு வந்து கர்நாடகாவில் ஆல்ரெடி வந்து தடை விதிச்சிருக்காங்க. இது போன்ற பல சான்றுகளை வச்சு அவர் வந்து பேசியிருக்காரு. பிக் பாஸுக்கு தடை கோரிய இந்த விவகாரம் என்பது இப்போ பூதாகரமாக எழுந்திருக்குங்க. ஸோ போக போக தான் பார்க்க முடியும் இதோடைய நீட்சி எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்ட்டு. ஏன்னா இப்போ வந்து கூடிய சீக்கிரத்தில் சட்டமன்ற தேர்தல் வேற வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுல வந்து ஃபுல் ஃபிளெஜ்ஜா இறங்க தான் பார்ப்பாங்க. எப்படி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எப்படி மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும்னு தான் தலைவர்கள் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி என்ன ஆக போகுதுன்றது எனக்கு சுத்தமா தெரியலங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு போயிடுங்க.